ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் வறுவல் செய்கிறது ரொம்பவுமே ஈஸிங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வர கொத்தமல்லி, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மட்டனை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பவுடரையும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேக வைக்கிறப்பவே உப்பு போட்டு தாங்க வேக வச்சுருக்குது. அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக பார்த்துட்டு நம்ம வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேக வைக்கிறப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றிருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிறேங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மட்டனில் வந்து இந்த மசாலாலாம் நல்லா இறங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து இறக்கணுன்னா நம்மளோட சுவையான மட்டன் வறுவல் ரெடிங்க. சூடான சாப்பாட்டில் இந்த மட்டன் வறுவல் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து எண்ணெய் கிடையாதுங்க, எண்ணெய் நிறையா ஊற்றலை. மட்டன் வந்து கொழுப்பு கறி, அதனால் அந்த கொழுப்பு வந்து கரைஞ்சி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.